Well, ladies and gentlemen, now you can settle down up in your seats and we are continuing with the fashion walk. நான் இலங்கேஸ்வரி முருகன், தமிழ்நாடு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆண்டர்பிரனர் அசோசியேஷனோட பிரசிடென்ட். இந்த ப்ரெஸ் மீட் எதுக்காகனா வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் லெவலில் வந்துட்டு ஹெச்பிஎஃப், அதாவது ஹேர் அண்ட் பியூட்டி ஃபெடரேஷன் சொல்லிட்டு உதய்பூரில் ஜனவரி 7 ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதில் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக டிபியா வந்து போயிருந்தாங்க. அதில் வந்துட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் என்னோட போஸ்டிங் அங்கே என்ன கொடுத்தாங்க, சென்ட்ரல் மெம்பராக கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கமிட்டி மெம்பராக எனக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்ன வந்து என்ன இதோட உண்மையான ஒரு என்ன சொல்ற எதுக்காக இந்த ஃபெடரேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா லெவலில் பியூட்டி இண்டஸ்ட்ரியோட ஒரே குரலாக இருக்கணுன்றது தான் அந்த ஃபெடரேஷனோட மெயின் எய்மே. ஸோ அதில் நாங்கள் வந்து அதாவது டிபியா வந்து மெம்பராக ஆகிட்டோன்றதுல ரொம்ப பெருமையாகவும், லைக் நாளைக்கு பின்ன இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ ஸ்கீமோ எது வந்தாலுமே ஒரே குரலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த விஷயங்கள் வந்து சீக்கிரமே வந்து சேரும். அதுக்காக தான் இந்த ஹெச்பிஎஃப்ன்ற ஒரு ஃபெடரேஷனில் தமிழ்நாடு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆண்டர்பிரனர் அசோசியேஷன் போய் இணைஞ்சிருக்கும். இந்த பார்பர்ன்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு அமைப்பு சார்ந்துதான் இருக்குங்களா இல்ல வெவ்வேறு அமைப்புகளா இருக்குங்களா? இல்ல, கண்டிப்பா நான் பார்பர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே அமைப்பு தான். அதாவது வேற வேற பிரான்ச்சஸ் இருக்கே தவிர இட் கம் அந்த சேம் அமைப்பு ஒன்லி. ஸோ வி ஒரு மாநகராட்சியில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு அதுக்குள்ளதான் வருவோம். ஹேர் அண்ட் பியூட்டி அதுக்குள்ளதான் வரும், பியூட்டி பார்லரு, சலூனு, பார்பர், இது எல்லாமே அதுக்குள்ளதான் வருவோம். இப்ப தமிழ்நாடு இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப சென்ட்ரல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம கேட்கிறோம். இப்போ ஒரே குரலா இல்லாம வெறும் கர்நாடகா மாத்திரம் ஒரு விஷயம் செஞ்சதுன்னா செய்ய முடியாது. அதே மாதிரி ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப சிம்பிளே வச்சுக்கோங்களேன். இப்ப டாக்டருக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கு. குளோபலி வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள் தான், அந்த பாம்பு சிம்பிள் தான் வந்துட்டு குளோபலி இருக்கு. அதே மாதிரி பார்பர்ஸ்க்கும் வந்து சில சிம்பிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள் குளோபலைஸ்டா ஒரு விஷயம் வரணும்னா நேஷனல் லெவல்ல பேசப்படணும். அப்பதான் வந்து உலகம் நம்மளை திரும்பி பார்க்கும். அதாவது நேஷனலைஸ்டா எப்படி பேச முடியும்? தனியா அவங்களாலையும் பேச முடியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத், இது 4 சேர்ந்தா மட்டும்தான் நேஷனல்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு விஷயத்த குளோபலைஸ் கொண்டு வர்றதுக்குமே நேஷனல் லெவல்ல நம்ம இணையறது வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து தமிழ்நாடு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆண்டர்பிரனர் அசோசியேஷன் சொல்லிட்டு தமிழ்நாடு லெவல்ல நம்ம அசோசியேஷன் இருக்கு. அதுக்கு நாம வந்து பிரசிடென்டா இருக்கோம். இவங்க எல்லாருமே நம்மளோட கமிட்டி மெம்பர்ஸ். ஓவரால் நாங்க ஆரம்பிச்சு 9 மாசம் ஆகுது. ஸோ 200க்கு மேல நம்ம கிட்ட மெம்பரா இருக்காங்க. சார் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் நம்மளோட அசோசியேஷன் நடந்துட்டு இருக்கு. பட் மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல மெம்பர்ஸ் இருக்காங்க நமக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வந்துட்டு வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்துட்டு ஓபன் பண்ற பிளான்ஸும் இருக்கு நமக்கு. இல்ல வர்றாங்க நம்ம கிட்ட வந்து காஞ்சிபுரத்துல இருந்து இருக்காங்க, செங்கல்பட்டுல இருந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. ஏன்னா நம்மளோட குவாலிட்டி நல்லா இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து டிராவல் பண்ணி நம்ம கிட்ட இணையறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பட் அவங்களுக்கு எந்த இது கொடுக்க ஃபியூச்சர்ல வந்துட்டு அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்லயே வந்துட்டு நம்ம விங் ஓபன் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து இன்னும் விரிவுபடுத்தலாம். நம்ம அங்க ஒரு 200 மெம்பர், ஒரு 300 மெம்பர்ன்றக்கப்போ ஆயிரக்கணக்கில் வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வந்துட்டு மெம்பர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சினிமால நடிக்க போறத விட நிறைய பியூட்டிஷியன்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ இவங்களை கரெக்டான ஒரு சர்டிஃபிகேட் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி கோர்சஸ் கரெக்டாக பண்ணணும்? சார் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நிறைய செமினார்ஸ், நிறைய விஷயங்கள் நாங்களுமே வந்துட்டு அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க எங்க கோர்ஸ் படிக்கணும், நீங்க அந்த சர்டிபிகேட்ல எது ரொம்ப முக்கியம், இதுனுமே நாங்க நிறையவே அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா பியூட்டியோ இல்ல பார்பரோ வந்து அமைப்பு சாரா அன்ஆர்கனைஸ்டுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? அதனால நம்ம வந்து யாரையுமே இது என்னோட எப்படின்னா வந்துட்டு ஒரு 8வது படிச்சவங்க பியூட்டிஷியன் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சில விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட இதுதான் பண்ணுனா நீ என் வாழ்வாதாரத்தை வந்து நீ என்ன தடுக்கிறியான்ற மாதிரி வேற கொண்டு போயிடும் பிரச்சனைகள். ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து நாங்க கரெக்டா கொண்டு போனோம்னா கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆர்கனைஸ்டான விஷயத்துக்குள்ள கொண்டு போறப்பே பல நாட்கள் ஆகுறப்போ அன்ஆர்கனைஸ்டு சொசைட்டிக்குள்ள ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போறப்போ
கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். பட் அது போயிட்டு தான் இருக்கு. இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லாருமே ஜஸ்ட் லைக் தட் பண்றது இல்ல. எல்லாருமே ஓரளவுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு இது பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள்லயே அது ஆர்கனைஸ்டுக்குள்ள வந்துருங்க. எல்லாருமே நல்ல எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ன்ற அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ மக்கள் ஸ்ட்ரெயிட்டா அவங்க அடைய முடியுமா? இப்போ நிறைய பேர் ஃபேக்கா இது பண்ணி சர்டிஃபிகேட்டே இல்லாம நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நிறைய இப்போ பிரைடல் மேக்கப் எல்லாம் நிறைய இருக்குல்ல, இந்த இதெல்லாம் ஃபேக்கா போயிட்டு மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு சரியா சாட்டிஸ்ஃபைடு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. இல்ல நாங்க நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருக்கோங்க. எவ்வளோ நிறைய லீகல் ப்ராப்ளம்ஸ் கூட நாங்க சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். யூஸ்வலாவே ஏதாவது பிரச்சனைனா அசோசியேஷன் பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும், அது அப்படியே ஒண்ணு சாஃப்ட் ஆயிடுது. இல்லைன்னா வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளே வருதில்ல. கண்டிப்பா சொல்றேன், அசோசியேஷன் உங்க பின்னாடி இருக்கு நீங்க சொல்லுங்கன்னே சொல்லுவேன். நான் மற்றவங்கள மாதிரி அம்மா நாங்க வர முடியாதுன்னா நான் இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்குமே நான் சொன்னது கிடையாது. நாங்க இருக்கோம்மா, ப்ராப்பரா இருக்கியா, உன்னோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருந்ததுன்னா we are behind-ன்னு சொல்லிடுறோம். ஸோ நிறைய பிரச்சனைகள் எங்களால சால்வ் ஆகியிருக்கு. ஆக்சுவலா சினிமா துறை பாத்தீங்கன்னா தனியா அதுக்கு யூனியன் கார்டு எடுத்து பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. நீங்க போய் அதுல போய் ஜாயின் பண்ணா நீங்க அதை ப்ராப்பரா அது பண்ண முடியுமா? இல்ல அது வந்து ஆக்சுவலி சினிமால வந்து அது வேற ஜோன்ல வந்துடும் சார். ஆக்சுவலி இது வந்து நம்ம கார்டே வந்து 35 இயர்ஸ்க்கு மேலதான் வந்து கார்டு வாங்க முடியும். 35 இயர்ஸ்க்குள்ளதான். ஓகேங்களா? இல்லை எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? 35 இயர்ஸ்க்கு மேல உங்களால கார்டு வாங்க முடியாது. அண்ட் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஃபீமேல் மேக்கப் ஆர்டிஸ்ட். அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்னாலே மேல் தான். ஃபீமேல் மேக்கப் ஆர்டிஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் போய் தான் கார்டு வாங்கிட்டு வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்குமே ஒன்லி மேல் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் ஃபீமேல் இருக்காங்க. அந்த கார்டுமே 35 வயசுக்கு மேலே வாங்க முடியாது. அந்த கார்டோட ரேட்டு 5 லட்சம் ரூபாய். இப்போ இன்னும் 2-3 அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இதுதான். நாங்க மெம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களோட நல்ல எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். லைக் செமினார்ஸ் மாதிரி ஃப்ரீ செமினார்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா செமினார்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா யூடியூப் பார்த்து அதெல்லாமே வந்துடும். எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு கரெக்டா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் சார். ஒரு சர்டிபிகேட் வாங்க போறியா, ஒரு லோன் வாங்க போறியா, எங்க போனா கிடைக்கும், நீ யாரை ரீச் பண்ணணும், அதாவது கை காட்டுறதா முக்கியமான ஒரு நல்ல ஒரு தலைவரோட ஒரு நல்ல ஒரு அமைப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா கை காட்டுறது தான். தப்பான இடத்த கை காட்டாம இருந்தாலே போதும், அந்த சமுதாயம் வந்து மேல வந்துடும். ஸோ நாங்க தப்பா இது வரைக்கும் யாருக்குமே இது பண்ணது கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் எங்களை நம்பினவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லதான் நடந்துட்டு இருக்கு. சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சர் ஒரு செலிபிரிட்டிஸ் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு ஒரு ட்ரெஸ் வச்சு பண்ணிட்டா அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி நடிகை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் விழுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் அதை கூட கத்துக்கிறது பண்ணணும். ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரி அவேர்னஸ் கொடுப்பீங்க மக்கள்? ஸோ மக்கள் வந்து அவங்களோட ப்ரொஃபைலை போய் பார்க்கணும் சார். ஏன்னா நாங்களுமே வந்து செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் சார். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கேன். பட் மக்கள் வந்து எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ்ன்னு பார்க்குறாங்களே ஒழிய நான் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஸ்கில்லை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது எங்களோட தப்பு கிடையாது, பார்க்குறவங்களோட தப்பு தானே. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் காட்ட தான் முடியும், நான் நல்லா பண்ணுவேன்னு தான் காட்ட முடியும். நீங்கள் தான் உள்ள வந்து அலசி ஆராய்ஞ்சு என்கிட்ட பேசணும், என்ன வேணும்னு கேட்கணும். சில திறமையா இருக்கிறவங்களுக்கு என்னைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் இருப்பாங்க. மேடம் இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுதான் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கிறவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட சரக்கு குறைவா இருக்கிறதுனால தான் அவங்க ஃபிளெக்சிபிளாவும் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? எங்ககிட்ட இப்போ மெம்பரா ஜாயின் ஆல்ரெடி இருக்காங்க. இப்போ எங்களோட மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரீ செமினார்ஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சில செமினார்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதை நாங்கள் ரொம்ப கம்மி விலையில கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் நிறையா ப்ராடக்ட்ஸ் காரங்களோட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் இது பண்ணிட்டு ஆஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எங்கள் பேரை சொல்ல உனக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி. ப்ளஸ் லோனுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் யாரை போய் ரீச் பண்ணணும், இந்த லோனோட ப்ரொசீஜர் என்ன, ப்ராசஸ் என்ன, இது எல்லாமே நாங்கள் வந்து கைட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ வரைக்குமே வி ஹாவ் ஒரு நிறைய லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செமினார் வச்சு நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸோட இணைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு ஃப்ரீ கிளாஸே கொடுத்துருக்கோம். அந்த ஒரு கிளாஸோட வர்த்தே வந்து 35,000 ரூபாய். மோர் தென் 1.5 lakh வந்து ₹1 கூட வாங்காம 5 பேருக்கு வந்து நம்ம
கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ எங்கெங்கெல்லாம் அகாடமிஸ் வந்து அவங்க ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறாங்களோ அது ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு அவங்க எங்கள் மெம்பர் கூட கிடையாது. டு பி ஃப்ராங்க், எங்ககிட்ட அந்த எஜுகேஷனை எடுத்துக்கிட்டவங்க எங்கள் மெம்பர் கூட கிடையாது. ஓகேங்களா. பட் ஸ்டில் வி ஆர் கிவிங் தட் எஜுகேஷன் ஜீரோ, அதாவது ₹1 கூட அவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ கஷ்டப்படுறியா கண்டிப்பாக உனக்கு அது பலன் வரும். ஒரு அசோசியேஷன் என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாமானியருக்கு என்ன பண்ணணும்? சாமானிய ஒரு பெண் வராங்க, ஏன்னா உங்களுக்கு பியூட்டிஷியன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதான் சார், இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு பார்த்தீங்களா. முடியாதவங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது நார்மலாக நீங்கள் வாமா ஃபர்ஸ்ட் ஒரு ₹10,000, அதுக்கப்புறம் அதை அந்த லூப்பாக வச்சுட்டு அந்த மாதிரி கிடையாது. நேச்சுரல்ஸ் வந்து அகாடமியில் ₹35,000 வர்த்துக்கு கிளாஸை அப்படியே நீயே இது பண்ணிக்கோ. நாங்கள் ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்தா போதும், அந்த கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதுதான் சார், நம்மளுக்கு சாமானியர்களுக்கு வந்து எஜுகேஷன் தானே முக்கியம். நான் காசு கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன்றதை தாண்டி நாங்கள் அறிவு கொடுக்குறோம், தொழில் கல்வியை கொடுக்குறோம் இல்லையா. அதுதானே அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். எங்களோட நம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் த்ரிபியான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டீங்களா, என்னோட நம்பர்ஸ் இருக்கும், எங்களோட லீடர்ஸோட நம்பர்ஸ், எல்லா நம்பருமே அதில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். யாருனால காண்டாக்ட் பண்ணலாம், யாருனால பிரச்சனைகளை இது பண்ணலாம். எனக்கு நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள் நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி சில பிரச்சனைகள் வந்து நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது, இது கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாகவே இருக்கட்டும்ன்ற மாதிரி இருக்குது. பட் நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம். இண்டஸ்ட்ரியில் நடந்த பல பிரச்சனைகள். எங்களோட ஆஃபீஸ் கொரட்டூரில் இருக்குங்க. 9176676769. இவங்க எங்களோட செக்ரட்டரி. உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 7010814563. ஸோ எங்களோட எல்லாருடைய நம்பருமே நாங்கள் கீழே கொடுத்துருவோம். இல்லை எங்களோட பேஜில் போனாலே நம்பர் இருக்கும். நோ டிரான்ஸ்பரன்சி, நீங்கள் எனி டைம் எங்களை கால் பண்ணலாம், பேசலாம். நீங்க வந்துட்டு என்ன பிரச்சனைகள்னாலும் we are here to help you out. பியூட்டி இண்டஸ்ட்ரி சம்மர். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய சோசியல் மீடியால ஒரு 15 நாள்ல நீங்க கத்துக்கலாம். இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 20% ஆஃபர் இந்த மாதிரிலாம் போடுறாங்க. ப்ராப்பரா ஆன்லைன்ல வந்து முறையா கத்துக்க முடியுமா? நீங்க என்னோட கருத்துன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த இண்டஸ்ட்ரியில 25 வருஷம் இருக்கேன். ஸோ தட் ஆன்லைன்ல வந்து உங்களுக்காக கண்டிப்பா என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்டா கண்டிப்பா கத்துக்க முடியாது. ஒரு குருவோட கை பிடிச்சி ஒரு விஷயம் செஞ்சால் மட்டும்தான் அதுல வந்து ஒரு 100% உங்களால கத்துக்க முடியுன்றது என்னோட கருத்து. நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி அவங்க தான் கருத்து சொல்லணும். அவங்களோட ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிருக்கீங்கன்றதுக்கு அவங்களோட ஸ்டூடெண்ட் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நான் அதை பண்றதே கிடையாது. பண்றது கிடையாது. ப்ராப்பரா பியூட்டிஷியன் கோர்ஸ்ன்னு நீங்க கத்துக்கிறதுக்கு மினிமம் 3 மாசம் இருக்கணுங்க. இருந்தால் மட்டும்தான் பியூட்டிஷியன் கோர்ஸை கண்டிப்பா கத்துக்க முடியும். 3 மாசம் தேவை மினிமம் சொல்றேன். முறையா மேக்கப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். மேக்கப் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு வாரத்துல தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்து சிலருக்குலாம் வந்து உடனே வரும், சிலருக்குலாம் வருஷம் ஆனாலும் வராது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்னர் ஸ்கில். உள்ளுக்குள்ள இருக்கணும் அந்த திறமை, அப்பதான் வந்து இட் வில் கம். அதோட வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ வந்து கைக்கு மீறி போயிட்டு இருக்கு. நம்ம கைக்குள்ளேயே இல்லாது. அது யார் வேணாலும் என்ன தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்ற மாதிரி ப்ரஷ் எடுத்தவங்களாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க. பட் அதை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா நம்ம நிறைய கஷ்டப்படுற மேக்கப் ஆர்டிஸ்ட், நிஜமாவே ஸ்கில் இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மியான சான்சஸ் இருக்கு. அதனால இப்ப அடுத்தது எங்க அசோசியேஷன்ல ஒரு பெரிய மூவ் கொண்டு வர போறோம். அது மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ப்ராப்பரான இன்கம் வர மாதிரி உள்ள சில விஷயங்களை செய்யலான்னு இருக்கும். அது கண்டிப்பா கூடிய விரைவில் வந்துட்டு பண்ண போறோம். ஸோ இட் இஸ் அ குட் நியூஸ் ஃபார் ஹூ ஆர் ஆல் த ரியலி ரொம்ப ஸ்கில்டு மேக்கப் ஆர்டிஸ்ட். திறமை இருந்தும் மேல வர முடியல அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இருக்கிற நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட், நிறைய கடைக்கோடியில இருக்க நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் இருக்கு. இவங்க தேவி கார்த்திக் செக்ரட்டரி, இவங்க வந்துட்டு கோமதி மோகன் ட்ரெஷரர், அவங்க வந்துட்டு சினிமோல் வைஸ் பிரசிடென்ட், இவங்க கவிதா இசி எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர், அவங்க வந்துட்டு ரேணுகா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் செக்ரட்டரி, இவங்க வந்து சங்கீதா இசி எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர், இவங்க சங்கீதா முரளி ஜாயிண்ட் செக்ரட்டரி, இவங்க வந்துட்டு கோகிலா ஜாயிண்ட் செக்ரட்டரி.